வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக மீன் குழம்பு நம்ம புளி ஊற்றி தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி மெலிசா நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் கீரி போடணும், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த ரெசிபிக்கு நான் வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீன் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் துண்டுகளை சுத்தமாக கழுவி ஒன்று கிரேவியில் போட்டுருங்க. மீன் துண்டுகளை போட்ட பிறகு கடாயை மூடி ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழிச்சு மீன் துண்டுகளை மறுபக்கம் திருப்பி இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு 2 கப் தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அருமையான மீன் குழம்பு தயாரா இருக்கு. தேங்காய் பால் போட்டு ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது மற்ற மீன் குழம்பு மாதிரி ரொம்ப புளிப்போ காரமோ எதுவுமே இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. நான் இந்த குழம்பு வந்து வஞ்சரம் மீன் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனோ இல்லைன்னா உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மீன் வச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.